உருண்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 1 கப்பு புழுங்கலரிசி, 1/2 கப்பு வேர்க்கடலை, 1/2 கப்பு பாசிப்பருப்பு, 1/2 கப்பு பொட்டுக்கடலை, 4 ஏலக்காய், வெல்லம். இப்போது நான் வறுத்து வச்சுருக்க அந்த பொருளை எல்லா பொருளையும் இதில் சேர்க்க போகிறேன். சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைக்க போகிறேன். ஓகே, பாருங்கள். அதுக்கு தேவையான வெல்லம், கொஞ்சமாக தண்ணி வச்சு கொஞ்சம் மாதிரி ஒரு கம்பி பதம் வர மாதிரி இருந்தால் போகிறோம். அதை எடுத்து அதில் கொட்டிட்டு அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் காயணும். ஒரு கம்பி பதம் வரணும். உங்களுக்கு தேவைப்பட்ட ஏலக்காயை ஸ்கிப் பண்ணிவிட்டு எள்ளு வேணுனாலும் போட்டுக்கலாம். கடைசியில் ஊற்றும் போது கொஞ்சம் நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் நல்லா அமுத தண்ணி விட்டு நல்லா கொச்சிருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு கம்பி இது வந்துடுது. வெள்ளைப்பாகு எடுத்து அப்படியே கொட்டலாம். இப்போ தேவையான அளவு இது கரெக்டாக இருக்கும். உருண்டை பிடிக்கிற அளவுக்கு போதும். வேணும்னா நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி, இப்போ பாருங்கள் உருண்டை நல்லா ரெடி ஆகிடுது. நீங்களே இதே மாதிரி வீட்டில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், சத்தாக இருக்கும். பசங்களுக்கு உடனே பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.